ஜல்லிக்கட்டு பற்றி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து சட்டசபையிலிருந்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் வியாழனன்று கேள்வி நேரம் முடிந்ததும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவது குறித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் பேச முயன்றனர். இதற்கு சபாநாயகர் தனபால் அனுமதி மறுத்தார். இதனை அடுத்து திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் ஆகிய கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின், ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அவசர சட்டத்தை தீர்மானமாக கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜல்லிக்கட்டு பற்றி பேச முயன்ற போது காங்கிரசுக்கு ஜல்லிக்கட்டு பற்றி பேச அருகதை இல்லை என்று கூறி மறுத்துவிட்டதால் நாங்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி தெரிவித்தார். இதே கருத்தை வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியும் வெளிநடப்பில் ஈடுபட்டது. நடைபெற்ற அவையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு பிரச்சனையை நாங்கள் எழுப்பினோம். ஆனால் அதற்கு சபாநாயகர் அனுமதி தரவில்லை. ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் முன்வைத்த பொழுது அதை குறித்து பேசுவதற்கு விஜயதரணிக்கு தார்மீக உரிமை இல்லை என்று அவை முன்னவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தார்கள். பேசுவதற்கு அனுமதி தராததால் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகளை மாடுகளை இழந்தோர், அதேபோல 15,000க்கும் மேற்பட்ட வீடுகளை இழந்தோர், 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை இழந்தோர் குறித்து முறையான விசாரணையை மேற்கொள்ள அது ஏன் என்று வினவும் இன்று நான் பேரவையில் அனுமதி கேட்டேன். அனுமதியை பேரவைத் தலைவர் மறுத்தார்கள். அதை கண்டித்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக வெளிநடப்பு செய்திருக்கிறேன்.